இரவு நேரம். ஆனால் சோனாப்பூர் ராஜாவால் தூங்க முடியவில்லை. காரணம் எங்கிருந்தோ வருகிற மர்ம சத்தம்தான். என்ன ஆயிற்று? ராஜா தூங்கினாரா இல்லையா? இந்த கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். டொக் 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 டொக். சோனாப்பூர் ராஜா தூக்கம் வராமல் புரண்டார். என்ன சத்தம் அது? ஏற்கனவே அன்று இரவு சாப்பிட்ட பட்டர் சிக்கன் அவருடைய வயிற்றுக்குள் கடமுடா செய்து கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு இந்த டொக் டொக் சத்தம் வேறு. ராஜா தன் அருகே படுத்திருந்த ராணியை சந்தேகமாக பார்த்தார். ஒருவேளை இவள்தான் சத்தம் போடுகிறாளோ? இல்லை, ராணி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டது. டொக் 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 டொக். என்ன அவஸ்தை இது என்று கத்தியபடி எழுந்தார் ராஜா. நான் இந்த நாட்டின் அரசனாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன டொக் டொக் சத்தத்தை தடை செய்ய முடியவில்லையே. ராஜா தன்னுடைய குண்டு தேகத்தை தூக்கிக் கொண்டு எரிச்சலுடன் எழுந்து வந்தார். அவரை பார்த்த காவலாளிகள் பயந்து நடுங்கினார்கள். இது என்ன சத்தம்? கோபமாக கேட்டார் ராஜா. தெரியலை மன்னா என்றார்கள் காவலாளிகள். நாங்களும் நிறைய தேடி பார்த்து விட்டோம். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. முட்டாள்களே என்று கர்ஜித்தார் ராஜா. நீங்கள் 5 நிமிடத்துக்குள் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்காவிட்டால் உங்களையெல்லாம் வேலையை விட்டு நீக்கிவிடுவேன். டொக் 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 டொக். பயந்த காவலாளிகள் நேராக அந்த நாட்டின் படை தளபதியிடம் ஓடினார்கள். ஐயா, தயவு செய்து இந்த டொக் டொக் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் எங்கள் வேலை போய்விடும் என்று கெஞ்சினார்கள். அவர் பெயர் ரன்வீர் சிங். 6 அடி உயரம், 3 அடி அகலம், முகத்தில் கம்பீரமான முறுக்கு மீசை. முட்டாள்களே என்று கத்தினார் ரன்வீர் சிங். கை தட்டினார். யாரங்கே? உடனே சில படை வீரர்கள் ஓடி வந்தார்கள். என்ன விஷயம் தளபதியாரே? டொக் 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 டொக். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடியுங்கள் என்று கட்டளையிட்டார் தளபதி. வீரர்கள் ஓடினார்கள். அரண்மனையின் ஒரு மூலை முடுக்கை கூட விட்டு வைக்காமல் சல்லடை போட்டு தேடினார்கள். பெட்டிகளை திறந்தார்கள். சுவர்களை தட்டி பார்த்தார்கள். இந்த சத்தத்தில் அரண்மனையில் அன்று இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகள் கூட எழுந்துவிட்டன. டொக் 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 டொக். மறுநாள் காலை அரசர் அசந்து தூங்கிவிட்டார். ஆகவே சபைக்கு தாமதமாகத்தான் வந்து சேர்ந்தார். முதல் வழக்கு ஒரு பசுமாடு பற்றியது. அது யாருக்கு சொந்தம் என்று 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டார்கள். என்னுடைய மாடு அது என்றான் முதலாள். இல்லவே இல்லை, அது என்னுடைய மாடு என்றான் இன்னொருவன். 2 வருடங்களாக நான் தான் அந்த மாட்டிடம் பால் கறந்து அதில் இனிப்புகளை தயாரித்து கடவுளுக்கு படைத்து வருகிறேன் என்றான் முதலாள். எனக்கு தலை வலிக்கிறது என்றார் ராஜா. மந்திரியாரே, எனக்கு வயிறு சரியில்லை. இவர்கள் ரொம்ப சத்தம் போடுகிறார்கள். பேசாமல் அந்த மாட்டை 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்து விடுங்கள். அரசே, மாட்டை வெட்டுவது தவறு என்றார் மந்திரி சிந்தாமணி. அவருடைய வேலையே இதுதான். ராஜா பசி மயக்கத்தில் களைப்பில் ஏதாவது தவறான தீர்ப்பு வழங்கிவிட்டால் அதை கவனித்து திருத்துவது. பல வருடங்களாக இந்த வேலையை செய்து அவருடைய தலையே வழுக்கையாகிவிட்டது. மந்திரியாரே, எனக்கு 3 நாளாக தூக்கமில்லை என்றார் ராஜா. அப்புறம் எப்படி நான் ஒரு நல்ல அரசனாக நடந்து கொள்ள முடியும்? தூக்கமில்லையா? ஏன் அரசே? நடந்ததை சொன்னார் ராஜா. டொக் டொக் என்று சத்தத்தை கேட்டதும் சிந்தாமணியின் முகம் மலர்ந்தது. கவலைப்படாதீர்கள், உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். அன்று இரவு உள்ளூர் மிருக காட்சி சாலையை சேர்ந்த பசுபதி அரண்மனைக்கு வந்தார். டொக் 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 டொக். இந்த சத்தத்தை கேட்டதும் வீட்டுக்கு ஓடினார். ஒரு கூண்டு, பாத்திரம் நிறைய புழுக்களை கொண்டு வந்தார். சத்தம் கேட்ட இடத்தின் அருகே சுவரில் ஒரு ஓட்டை போட்டு அதில் அந்த புழுக்களை வைத்தார். பிறகு எல்லாரும் ஒளிந்து கொண்டு காத்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு சிறிய சிவப்பு பழுப்பு பறவை அங்கே வந்தது. அதன் அலகு மஞ்சள் நிறத்தில் நீளமாக இருந்தது. புழுக்களை பார்த்தவுடன் ஆசையாக கொத்தி தின்ன ஆரம்பித்தது. பசுபதி உடனே பாய்ந்தார். அதனை கூண்டுக்குள் அடைத்துவிட்டார். அரசர் மகிழ்ந்து போனார். இந்த சின்ன பறவையா இவ்வளவு சத்தம் போட்டது என்று வியந்தார். நன்றி நண்பர்களே, உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. மறுநாள் காலை நன்றாக தூங்கி எழுந்த அரசர் மலர்ந்த முகம், புத்துணர்ச்சியோடு சபைக்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டார். பசுபதி அவர் முன்னே நின்றான். அரசே,
இந்த பறவை எனக்கு வேண்டாம் என்றான். ஏன், என்னாச்சு? இந்த டொக் டொக் சத்தத்தால் மிருக காட்சி சாலையில் மிருகங்கள் எல்லாம் ராத்திரி முழுக்க தூங்கவில்லை. இப்போது அவை தூங்கிவிட்டன. மிருகங்களை பார்க்க வரும் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள். அடடா என்றார் ராஜா. இந்த பறவையை என்ன செய்யலாம்? பிரியாணி செய்து சாப்பிட்டு விடலாமா? அரசரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிந்தாமணி, அச்சச்சோ, அது தப்பு என்று அலறினார். இது மிகவும் அபூர்வமான பறவை, அதிர்ஷ்ட பறவையும் கூட. இதை கொல்லக்கூடாது. அப்படியானால் என்ன செய்வது என்றார் ராஜா. இந்த சத்தத்தால் மிருகங்களும் தூங்க முடியாது, மனிதர்களும் தூங்க முடியாது. நாடு முழுக்க தூக்கமில்லாதவர்கள் உலவிக் கொண்டிருந்தால் என்ன ஆவது? இன்னொரு மந்திரி முன்னே வந்தார். மன்னா, அந்த பறவையை நான் வளர்க்கிறேன் என்றார். எங்கள் வீட்டில் ஒரு பொடிப்பையல் இருக்கிறான். அவன் ராத்திரி முழுக்க கத்துவதால் நாங்கள் யாரும் தூங்குவதில்லை. அதோடு இந்த சத்தமும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆஹா என்று கத்தினார் சிந்தாமணி. யாரையும் தூங்கவிடாத இந்த பறவைக்கு ஏற்ற ஒரு நல்ல இடம். உடனடியாக அந்த பறவை அவர்களுடைய நாட்டின் எல்லை பாதுகாப்பு பகுதிக்கு அனுப்பப்பட்டது. அங்கே அது ராத்திரி முழுக்க டொக் டொக் சத்தம் போட வீரர்கள் தூக்கமில்லாமல் விழிப்புணர்வோடு வேலை பார்த்தார்கள். எதிரிகளால் அந்த நாட்டை நெருங்கவே முடியவில்லை. மகிழ்ச்சியடைந்த ராஜா அந்த பறவையை தன்னுடைய நாட்டின் தேசிய பறவையாக அறிவித்தார். அதன் டொக் டொக் சேவையால் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.